இந்தியாவின் தனுஷ்கோடிக்கும் இலங்கையின் தலைமன்னாருக்கும் இடையே பாலம் அமைப்பதற்கு இந்தியா தயாராக இருப்பதாக மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். ராமேஸ்வரத்தில் கடலரிப்பினால் பாதிக்கப்பட்ட வீதியொன்றின் புனரமைப்பு பணிகளை மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் நேற்று சென்று பார்வையிட்டார். அந்த சந்தர்ப்பத்தில் இந்தியா இலங்கைக்கு இடையிலான பாலம் தொடர்பில் தமிழக ஊடகவியலாளர்கள் கேள்வி எழுப்பினர். அது ஒரு நாடு சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டுமில்லை. நம்மை பொறுத்தவரைக்கும் நான் தயாராக இருந்தாலும் கூட இலங்கை அரசாங்கம் அதற்கு தயாராக இருக்க வேண்டும். அப்படி இருக்கும்போது நிச்சயமாக பாரதி கண்ட கனவை நனவாக்க முடியும் என்கிற நம்பிக்கை நமக்கு இருக்கு. நாம தயார். உண்மையில் நடைபெற்ற இந்திய இலங்கை மீனவர் பேச்சுவார்த்தை தொடர்பிலும் ஊடகவியலாளர்கள் இங்கு கேள்வி எழுப்பினர். வெற்றிக்கான ஒரு அணுகுமுறை இப்போது கடைபிடிக்கப்பட்டிருக்கின்றது. இதுவரைக்கும் மீனவர்கள் தரப்பில் மட்டும் சந்தித்துக் கொண்டிருந்த சந்திப்புகள் இனி இரு நாட்டு அதிகாரிகள் 3 மாதங்களுக்கு ஒரு முறை சந்திப்பதும், இரு நாட்டினுடைய அமைச்சர்கள் 6 மாதங்களுக்கு ஒரு முறை சந்திப்பதும் நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கின்றது. மட்டுமல்லாமல் முதல் சந்திப்பு ஜனவரி மாதம் 2ஆம் தேதி அமைச்சர்கள் மட்டத்தில் சந்திப்பதாக முடிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அந்த முதல் கூட்டத்திலேயே இந்திய படகுகள் 115 படகுகள் பிடித்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய படகுகள் விடுவிக்கக்கூடிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்பதையும் ஒத்துக்கொண்டிருக்கின்றார்கள். ஆகையினால இது தோல்வி என்று சொல்ல முடியாது, அவர்களுக்கு வெற்றி என்று சொல்ல முடியாது. சொல்ல போய் சொன்னா ஒரு மிகப்பெரிய நிரந்தர தீர்வை நோக்கிய முதல் படி.